ஒரு ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நான் என்னுடைய கண்களிலே நீர் வந்திருக்கு அவரோட பேச்சை கேட்ட தலைவர். அவர் வந்து ஒரு தடவை என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி அது கேட்கணும், மகிழன் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். கணக்கு கேட்டார் தலைவர். நீங்கள் கொள்ளடிச்சதான் எவ்வளோடா கணக்கு சொல்லுங்கன்னு சொல்லி திமுக இருந்தப்போ தலைவர் கேட்டார். அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, அவசரப்பட்டு பேராசிரியர் அன்பழகன் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, கணக்கை வந்து நாங்கள் வந்து வெளிநாடு போயிருக்கோம். வெளிநாடு போயிட்ட உடனே கோபமாக என்ன பண்ணார், இவங்கெல்லாம் சேர்ந்து யாரை வச்சு பதில் சொல்கிறதுன்னு யோசனை பண்ணி அண்ணன் சக்கரபாணி அவர்களை, அவருடைய அண்ணா எம்ஜிஆர் அவருடைய சொந்த பிரதர், கடினமான காலங்களில் உடன் இருந்தவர், அவரை கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்துலையும் மேடையை போட்டு ரொம்ப அழகாக அவரும் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டிங்கன்னா, கணக்கு கேட்டால் வேட்டி அவுத்து காமிக்கிறேன்னு சொல்கிறியா, அப்படின்னா கொள்ளையடிச்ச பணம் உங்கள்கிட்ட மாத்திரம் இல்லை, உங்கள் அக்கா தங்கச்சி பொண்டாட்டிக்கிட்டே இருக்குது, அவங்களுக்கு என்னடா அவுத்து காமிக்கிறேன்னு இவர் திருப்பி கேட்டார். யார் இப்படிதான் இதே மாதிரி கைத்தட்டி ஒரே ரகளை வெயி தலைவர் திரும்பி வரார். வந்த உடனே ரிப்போர்ட் போகுது, இது மாதிரி பேசி இது மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. உடனே என்ன பண்றார் தலைவர், நேர ஆபீஸ் வரார். இதே ராயப்பேட்டை ஆபீஸ் வந்து உட்காந்துட்டார் தலைவர். உட்காந்து எங்க அண்ணனை வர சொல்லுங்க. வரார், அவங்க அண்ணன் வரார். கடினமான காலங்கள் என்று சொன்னால் பசியிலே இருந்த தலைவர், ஒருவேளை உணவு கிடைக்காதா என்கின்ற நிலை இருந்த நேரம், பக்கத்து வீட்டுக்காரங்க இந்த பசங்களை கொண்டுடுவீங்களான்னு கேட்டு அரிசி கொடுத்த காலம், இதையெல்லாம் அனுபவித்த தலைவர். அண்ணன் வராரு, அவர் உட்கார்ந்துருக்கார். அவர் உட்கார போறார், உட்கார இறங்கிட்டார். நில்லுங்க, நீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை நிற்க வச்சுட்டு இவர் உட்கார்றாரு. நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட பிடிக்கல, அவங்க தான் அப்படி அசிங்கமா பேசுறாங்கன்னா நீங்களும் போய் பேசி என் பேரை கெடுத்துட வேண்டிங்க தமிழ்நாடு பூரா. நான் மக்கள் முன்னாடி அப்படி பேசுறதே இல்லை, எனக்கும் கருணாநிதிக்கு ஆகாது. ஆனால் என்னுடைய மாஜி நண்பர் கலைஞர் கருணாநிதினு சொல்லுவேன், தலைவர் கிண்டல் பண்ணுறாருன்னு கை தட்டுவாங்க. ஆகவே அப்படி தான் நான் கொண்டு போயிட்டு இருந்தேன். நீங்கள் அவசரப்பட்டு இப்படி பேசிட்டு வந்துட்டீங்க, இப்படி பேசுறதா இருந்தால் இந்த இயக்கத்தில் இருக்க வேணாம், இந்த இயக்கத்தில் நீங்கள் இருக்க தேவையில்லைன்ட்டு அப்படியே அவர் ஆடி போய் நிற்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தலைவன் வளர்த்த இயக்கம். இந்த இயக்கத்தை நான் சொன்ன தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அவருக்கு பின்னாலே நாடு போற்றும் நல்ல திட்டங்களை எல்லாம் தந்து நாதியிலாரை நாடறிய செய்து சுப்பனையும் குப்பனையும் ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் அனுப்பி வைத்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அதற்கு பின்னாலே பரிணாம வளர்ச்சியிலே பல வெற்றிகளை குவித்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர், ஆட்சியை காப்பாற்றி கொடுத்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள், இவர்களுக்கு பின்னாலே இந்த இயக்கத்தை இந்த பணக்கார சக்தி இங்கே சொல்லிட்டு இருந்தாங்க பேசும்போது, இது சூழ்ந்து கொண்டு விட்டது பெரியவர்களே. ஆகவே இந்த கட்சியை காப்பாற்றுகின்ற பொறுப்பிலே மகிழன்பன் மாத்திரமல்ல, இந்த விழாவை நடத்துகின்ற இந்த நிர்வாகிகள் மாத்திரமல்ல, உங்களுக்கும் பொறுப்பு உண்டு. நீங்கள் தான் காப்பாற்ற முடியும், நாங்கள் அல்ல. ஆகவே தான் மக்கள் மன்றத்தை நோக்கி சென்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு இயக்கத்தை 72 கண்டார், 73 திண்டுக்கல்லிலே மாபெரும் வெற்றியை பெறுகிறார். பெருந்தலைவர் காமராஜரும் அப்பொழுது இருக்கிறார்கள், சித்தரும் மாயத்தேவரும் மோதிக்கொண்டார்கள். இரட்டை இலையை அப்பொழுதுதான் ஜெனரல் பூரிலிருந்து எடுத்து கொடுத்தார். புதுச்சேரியிலே ஆட்சி அமைக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு தங்க தலைவர் சிங்கநேர் இளைஞர்களை ஒன்று திரட்டி 72 சென்னை மாநகரிலே இயக்கத்தை கண்ட தலைவன். ஆகவே அந்த தலைவன் உருவாக்கிய இந்த இயக்கத்திற்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஆபத்து என்னவென்று கேட்டால், கொடியை உனக்கு ஒரு கொடி எனக்கு ஒரு கொடி என்று தலைவர் சொல்லவும் இல்லை, கொடுக்கவும் இல்லை. வெள்ளை மனிதன் வியர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும் ஒன்று சேரும் கடலிலே உப்பு நீரின் வடிவிலே ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே, உலக மக்கள் யாவரும் உழைக்கும் மக்கள், பெற்றெடுத்த மக்கள் என்று சொன்ன தலைவன். ஆகவே அப்படிப்பட்ட தலைவன் உருவாக்கிய இயக்கத்திற்கு சவால் ஏற்பட்டிருக்கிறது. இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று பழனிசாமி துடிக்கிறார். அவருக்கு துணையாக இருக்கிறார்கள்.
அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டு முதலமைச்சர் நாற்காலியிலே 2 முறை அமர்த்தப்பட்டவர் தான் எங்களது ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள், கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர். ஒரு சின்ன தப்பா அவர்கிட்ட சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும், எத்தனையோ மாநிலங்களை பார்க்கிறோம். என் டி ராமாராவ் காலத்தில் இருந்து ஒரு அரியாசனத்தை கொடுத்த பின்னால் அந்த அரியாசனத்தை திரும்ப கேட்டதுக்கு கொடுத்த வரலாறு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு. ஒன்னே ஒன்று சொல்லுவேன், அடிக்கடி அவர்கிட்ட நேராகவே சொல்லியிருக்கேன். நான் தயங்கிறதே இல்லை. கிருஷ்ணனுக்கும் மணிக்கும் இவங்களுக்கெல்லாம் தெரியும், அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப கிளியராக சொல்லுவேன். அன்னைக்கு மாத்திரம் ராஜினாமா கொடுத்துருக்கூடாது. ராஜினாமா கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க? என்ன பண்ணியிருந்துருக்க போகிறாங்க? ஒன்றும் நடந்திருக்காரு. 2 தடவை அம்மாட்ட கொடுத்தார், 3வது தடவை ராஜினாமாவை கொடுத்துருக்கூடாது. கொடுக்க முடியாது, நிலைமை சரியில்லை, ஆகவே நான் தொடர்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் விசுவாசம் அவரோடு பிறந்தது. சின்னம்மா கிட்ட தூக்கி திருப்பியும் கொடுத்துட்டார். அவர் பண்ண தப்பே அதுதான். இன்னைக்கு கொடியை கட்டக்கூடாதுங்கிறான். ஏண்டா முட்டா பையில கையில் போட்டிருக்கேன்டா. நம்ம கிருபாகரன் வந்திருக்காரு, கையை பாருங்க, எங்க கையை பாருங்க, எல்லாம் கொடி இருக்கு கையில, உருவம் பொறிச்சிருக்கு. தலைவர் சொன்ன உடனே என்ன பண்றது சொல்லுங்க போகும். இப்போ வேட்டி கட்டாத, கொடியை பிடிக்காத, அதை பண்ணாத, இதை பண்ணாத, அழிச்சு போறதுக்கு என்ன ரூட்டோ அதெல்லாம் எடுத்துட்டானுங்க கம்ப்ளீட்டா. இப்போதான் முஸ்லீம் மேல ஒரு பெரிய பற்று ஏற்பட்டிருக்கு அவருக்கு. ஏன்னா இவ்வளவு நாள் முஸ்லீமே கிறிஸ்டினை தெரியல அவனுங்களுக்கு. இன்னைக்கு முஸ்லீம் மேல ஒரே பற்று. இங்க பாருங்க, பக்கத்துல நம்ம அந்த பாரிஸ் கார்னர் முடிஞ்ச உடனே ஒரு இடம், தலைவர் ஊர்வலமா போயிட்டே இருந்தாராம். 2வது உலக போர்ல நிதி தட்டுறார் தலைவர் ரோட்ல இறங்கி. இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், யாராவது முஸ்லீம் நண்பர்கள் இங்கே இருப்பீங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்படியே நடந்து போயிட்டே இருக்கார் தலைவர், ஒவ்வொரு கடையாக போய் துண்டே இருக்கிறார். அப்போ ஒரு பெரியவர் முஸ்லீம் சகோதரர் அவர் உள்ளே கூப்பிட்றாரு, கடைக்கு வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க நான் கூப்பிட்றேன். உள்ளே போகிறார். போன உடனே எனக்கு ஒரு ஆசை, என்ன சொல்லுங்கன்னு. நான் ஒரு தொப்பியை தரேன், நீங்கள் போட்டுக்கணும், அதை கட்டவே கூடாது, போட்டு பாருங்கள். அப்போ ஒரு தொப்பியை, வெள்ளை தொப்பியை கொடுக்குறாரு. ஒரு ஏற்கனவே தலைவர் கண்ணாடி கூலிங் கிளாஸ் போட்டுருக்காரு. 2ஐயும் அப்படியே பார்க்குறாரு, கண்ணாடியில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருக்கீங்க இந்த தொப்பிங்க, நீங்கள் இது கழட்டவே கூடாது அப்படின்னு சொன்னார். அந்த தொப்பி இஸ்லாமிய சகோதரர்கள் கொடுத்த தொப்பி, அதுதான் கடைசி வரை இருந்தது புரட்சி தலைவர். இவன் பேசுகிறான் முஸ்லீமை பற்றி. என்னடா தெரியும் முஸ்லீமை பற்றி? உலகத்தில் 300 மொழிகளுக்கு அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட நூல் பைபிள். கிறிஸ்தவர்கள் உலகமெல்லாம் பாராட்டுகின்ற நூல். 2வது இடத்திலே இருப்பது குர்ஆன், 200 மொழிகளுக்கு அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 3வது இடத்திலே திருக்குறள். இப்படிலாம் அவனை போய் புக்கு படித்தேன்னு ஒரு நிருபர் கேட்டான். இந்த முட்டா பைய பேர் சொல்ல வரல, இந்த கம்பராமாயணத்தை சேக்கிழார் எழுதுன்னு சொன்ன கதை தான் அது. அந்த மாதிரி ஓகே, ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்க அப்படின்னா அப்படியே பார்த்துட்டு, இல்லை நான் சொல்கிறேன் உள்ளே வாங்க, நேரம் லைப்ரரி கூட்டு போய் நிறுத்திட்டு அந்த லைப்ரரியில் இருக்க புக்கெல்லாம் பார்க்குறேன். ஆசமாக போனவங்க திருக்குறளாவது சொல்லி ஒழுங்கியிருக்கலாம், வேற ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கலாம். உள்ளே போய் லைப்ரரியில் நிறுத்திட்டு இந்த நிருபர்கிட்ட பேரை சொல்லவே இல்லை. ஃபெட போயிட்டார். அந்த கேள்வி கேட்ட நிருபர், ஐயோ இவனோட முடியலையேன்னு விட்டு போயிட்டாங்க கம்முன்னு சொல்லி. ஆகவே இப்படிப்பட்ட ஆள் ஏமாந்த காலத்தில் ஏற்றுக்கொண்டோன் புடிவேட போடுகின்றான், பொதுமக்களுக்கு புல்லறவும் மதிப்பேரும் தருகின்றானோ என்று சொன்னான் புரட்சிக்கும் பாரதிதாசன். அப்படிப்பட்ட ஏமாந்த காலத்தில் யாரோ போட்ட பிச்சை, யார் காலிலையோ விழுந்தடி. இன்னைக்கு என்னை வச்சு 13 அமைச்சர் பார்த்தாங்க அந்த அம்மாவை ஜெயிலில். அவங்களும் பாருங்க, நீ மத்தியானம் கூட ஒற்றுமை ஒற்றுமை சேரணும்னு, அது நடக்காது. அது கீரி பிள்ளைக்கும் பாம்புக்கும் சண்டை விட்ட கதை தான். இந்த கவர்மெண்ட் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன், இந்த முதல்வர் மேல ரொம்ப மாறாத பற்றுக்குரிய இருந்தேன் நான். ஒரு கேஸும் போட மாட்டேன்றாங்க, கொடநாடு மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் தெரியவும் மாட்டேன்னு நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். எங்கள் அண்ணன் ஓபிஎஸும் கேட்டுருக்கேன். ஆகவே காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்கள் கைகளிலே இருக்கிறது. யார் வெற்றி பெறுவார்கள் என்பதல்ல இந்த போராட்டம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற போராட்டம் தான் இப்பொழுது நடக்கின்ற போராட்டம். இந்த யுத்த களத்தில் பாடை வீடுகளில் வெற்றி பெற்ற ராணுவ வீரர்கள் தங்கள் ஆயுதங்களை சரிபார்த்து மீண்டும் தலைமை உத்தரவுக்கு காத்திருப்பது போல நாங்கள் காத்திருக்கின்றோம். உங்களிடத்திலே வருகிறோம், இந்த கட்சியை காப்பாற்றி கொடுங்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் இந்த மண்ணிலே
மங்காத மறையாத புகழுக்கு உரிய தலைவருடைய புகழ் என்றும் நிலைத்து நிற்கும். அம்மா புகழும் நிலைத்து நிற்கும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்து நீ இந்த ஏற்பாட்டை செய்தவர்களுக்கு எனது நெஞ்சங்கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் விடவே விடாதீங்க. தலைவருடைய பிறந்த நாள் எது இருந்தாலும் சரி இப்படி கொண்டாட வேண்டும். இந்த பாடல் வரிகள் எல்லாம் எதை சொல்ல முடியும் சொல்லு பார்ப்போம். ஒரு வரியா, ஒரு பாடலா, 2 பாடலா? நைட்டில் தூக்கம் வரலன்னா அது மெதுவாக போட்டு காதில் வச்சுக்கலாம். இருக்கிற டென்ஷன் பூரா போயிடும். ஏதாவது ஒரு பாட்டை போட்டு கேட்டால் அதில் இல்லாததே இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடல்களே இல்லாததே இல்லை. மண்வெட்டி கையில் எடுப்பார், மற்றவருக்கு குழிபறிப்பார், அது தன் பக்கம் பார்த்து நிற்கும் என்பதை தாமறிய மறந்திருப்பார்னு சொன்னார். எவ்வளவு பாடல்கள், எவ்வளவு அர்த்தங்கள். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். ஒவ்வொரு வரிகளும் அந்த தலைவனால் உருவாக்கப்பட்ட வரிகள். ஆகவே உதவி செய்த யாரையும் மறவாத தலைவர் எம்ஜிஆர் புகழ் நீடு வாழ்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 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 என்ற தாரக மந்திரம் முடித்துக் கொண்டே இருக்கட்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கவும். நன்றி, வணக்கம்.